அன்புக்காக நாம் ஏங்கி கொண்டிருக்கிறோம். யாராலும் உண்மையா நேசிப்பாங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஏங்கி கொண்டிருக்கிறோம். உண்மையா நேசிப்பாங்களான்னு சொல்லிட்டு நம்ம மனசு ஏங்கி கொடுத்து பாருங்க. ஒரு ஆறுதான வார்த்தை பேச மாட்டாங்களா? ஒரு அன்பான வார்த்தை பேச மாட்டாங்களா? நம்ம ஏங்கி கொண்டிருக்கோம் பாருங்க. மனுஷன் பாருங்க, பணம் இருந்தா பொருள் இருந்தா மாத்திரம் இருந்தா நேசிப்பாங்க. உண்மையா சொல்ல போனா, நிஜமா சத்தியமா சொல்ல போனா, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா நேசிக்கவே மாட்டாங்க பாருங்க. நேசிக்க மாட்டாங்க, சும்மா கேர்லெஸ்ஸா இருப்பாங்க, கண்டுக்காத போவாங்க. நம்ம கிட்ட அதிக பணம் இருந்தா, சொத்து இருந்தா, புகழ் இருந்தா, எங்கேயே தெரியாதவன தேடி வருவாங்க பாருங்க. நம்ம அந்த மனுஷன் யாரா இருந்தாலும் ஒண்ணுமே இல்லைன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா வசதி வாய்ப்பு இருந்தா, பெரிய பெரிய ஆளா இருந்தா, மறந்து போன சொந்தங்கள், விட்டு போன சொந்தங்கள் தேடி வரும். அண்ணா மாமா மச்சான் சொல்லி தேடி வருவாங்க. ஆனா இந்த மாலை வேலை ஆண்டவராகி தெய்வம் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை இருந்தா கூட ஆண்டவர் தேடி வருவாருங்க. ஒன்றுமே இல்ல, ஒரு காசு கூட இல்ல, யாருமே இல்ல, அனாதையா இருக்கிறேன், நான் ஆதரவு இருக்கிறேன், நான் கண்ணீரோடு இருக்கிறேன், நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன், எனக்கு யார் உதவி செய்வார், யார் என்னை நேசிப்பார் என்று நீங்க எண்ணுகிறானால் நினைக்கிறானால் ஆண்டவராகி தெய்வத்தில் இருக்கிறாருங்க. பூமியில் வாழும்போது எல்லாரும் கைவிட்டாலும், யார் வெறுத்தாலும், யாரு கண்டுக்காமல் போனாலும், மெய்யான தெய்வமாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கி கூப்பிடும் போது நாம் இதயத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கல, கண்ணீரோடு இருக்கல, வேதனோடு இருக்கல, கொஞ்சம் இடம் கொடுத்து பாருங்க. கண்ணீரோடு இருக்கிற இதயத்துல கொஞ்சம் இடம் கொடுத்து பாருங்க. இயேசுவேன்னு குறிப்பிட்டு பாருங்க. ஆமா, இயேசுவேன்னு சொல்லி பாருங்க. அவர் பச்சைவாதம் இல்லாதவருங்க. நம்ம மனுஷங்க கிறிஸ்து மாத்திரம் இயேசு அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைங்க, கிறிஸ்து மாத்திரமல்ல, எல்லாருக்கும் தெய்வம் தான் இயேசு. இந்த பூமியில பிறந்த எல்லா ஜனங்களையும் நேசிக்கிற தெய்வம் தான் இயேசுங்க. அது எந்த சூழ்நிலை இருந்தாலும், அது யாரா இருந்தாலும் இயேசு நேசிக்கிற தெய்வங்க. ஆமா, நீங்க உயிரத்துல அப்படியான எண்ணத்தை எடுத்து போடுங்க. கிறிஸ்துவ தான் நேசிப்பார் இயேசுன்னு. அது எல்லாரையும் நேசிக்கிற தெய்வம் இயேசு. ஏன் தெரியுங்க எல்லாரும் நேசிக்கிறார்? எல்லாருக்காக உயிர் கொடுத்தாருங்க. இந்த பூமியில பாருங்க, உயிர் கொடுத்தா சொல்ல முடியுங்க? மனு குலத்துக்காக, மனுஷனுடைய சாபத்துக்காக, பாவத்துக்காக, அக்கிரமத்துக்காக யாருன்னா உயிர் கொடுன்னு சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாதுங்க. ஆண்டவராகி தெய்வம் மாத்திரம் தான், இயேசு மாத்திரம் தான் முழு உலகத்துக்காக, முழு உலகத்துல எல்லா பாஷைகளிலும் எல்லா மொழியிலும் வாழ ஜனங்களுக்காக ஒரே ஒரு தெய்வம் உயிர் கொடுத்தாரு, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அந்த தெய்வம் தான் உங்களை தேடி வந்திருக்கிறாருமா. கேட்க அன்பான உறவுகளே, சொந்தங்களே, இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். இயேசு உங்களை ஆசீர்வதிக்க முடியாய், உனக்கு சமாதானம் தரும்படியாய், உனக்கு சந்தோஷம் தரும்படியாய் ஆண்டவராகி தெய்வம்